என் காதலின் உயிர் நீயே பகுதி 8. ஆகாஷ் அவன் அண்ணனின் அறையில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள நினைத்தான். ஆனால் இப்பொழுது எப்படி முடியும்? அது சாத்தியமில்லாத ஒன்று. நந்தன் இருக்கும்போது அவனுடைய அறைக்கு சென்றால் பரவாயில்லை. இப்போது திருமணமாகி அவன் மனைவியுடன் இருக்கிறான். அதுவும் இல்லாமல் அவனுடைய அறைக்கு அவ்வளவு எளிதாக யாரும் சென்றுவிட முடியாது. ஏன், கஜலட்சுமி கூட அவன் அறைக்கு செல்வதற்கு நந்தனின் அனுமதி இருந்தால் மட்டுமே செல்ல முடியும். அதனால் என்ன செய்வது என்று யோசித்தவன், சரி வெளியில் நின்று பார்ப்போம் என்று ரூமை விட்டு எழுந்து வந்தான். அதே நேரம் நந்தினி நந்தன் கொடுத்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்தாள். நந்தினியை பார்த்த நந்தனின் கண்கள் அவள் அழகை ரசித்தது. ஐயோ, இவள் இவ்வளவு அழகானவளா? நந்தன், நீ எடுத்த முடிவு சரிதாண்டா. உனக்கு ஏற்றவள் இவள் மட்டும்தான் என்று உள்ளுக்குள் நினைத்தான். நந்தன் சிவப்பு நிற சுடிதார் டாப்பும் அதற்கு வெள்ளை நிறத்தில் பேண்ட்டும் ஷாலும் கொடுத்திருந்தான். நந்தினியின் கலருக்கு அந்த சிவப்பு வெள்ளை கலர் சுடிதார் மிகவும் அழகாக பொருந்தி இருந்தது. நந்தினியும் ட்ரெயில் ரூமில் அதை போட்டுக்கொண்டு அங்கிருந்த கண்ணாடியில் அவளை பார்த்தபோது அவளுக்கே வியப்பாகத்தான் இருந்தது. ஏனென்றால் இதுவரை அவள் புது உடைகள் அணிந்ததே இல்லை. வந்தனாவின் பழைய உடைகளைத்தான் அணிந்திருந்தாள். வந்தனாவின் எண்ணமும் அதுதான். எங்கே இவள் புதிதாக உடைகள் அணிந்தால் தன்னை விட அழகாக தெரிவாளோ என்று எண்ணித்தான் புது உடைகள் எதுவும் போடக்கூடாது என்று அவளுக்கு கட்டளைகளை பிறப்பித்து இருந்தாள். நந்தினி இப்போது வெளியில் வந்ததும் நந்தனின் பார்வையைக் கண்டு தன்னையும் மறந்து வெட்கம் கொண்டாள். அவள் வெட்கப்படுவதை பார்த்த நந்தன், ஐயோ சும்மாவே அழகா இருக்கா, இதில் வெக்கம் வேறப்படுறா, ஐயோ என்னை கொள்றாளே, என்னடா நந்தன் நீ இப்படி ஆகிவிட்டாய், இந்த வயதில் ஒரு பெண்ணை பார்த்து என்னடா இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் உனக்கு? நந்தினியோ வெக்கப்பட்டு கொண்டே நந்தனின் அருகில் வந்து நின்றாள். என்ன சார், இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா என்று கேட்டாள். நல்லா இருக்கா, வா எப்படி இருக்க தெரியுமா என்று அவளுடன் சேர்ந்து அவன் ஃபோனில் செல்ஃபி எடுத்து அதை நந்தினியிடம் காண்பித்தான். அதை பார்த்தவளுக்கு என்னிடம் சொல்லாமல் ஃபோட்டோ எடுத்துட்டீங்க என்று சொல்ல, நந்தினி, நான் உன்னுடைய கணவன், உன்னை ஃபோட்டோ எடுக்க நான் உன்னிடம் பர்மிஷன் கேட்க வேண்டியது இல்லை என்றான். ஐயோ சார், நான் அந்த அர்த்தத்தில் கூறவில்லை. என்னிடம் சொல்லாமலேயே ஃபோட்டோ எடுத்ததால் என் முகம் அவ்வளவாக நன்றாக தெரியவில்லை. நீங்கள் சொல்லியிருந்தால் நானும் நன்றாக என் முகம் தெரியுமாறு நின்றிருப்பேன் என்று சொன்னாள். ஓஹோ மேடம், அப்படி சொன்னீங்களா? அப்படின்னா ஓகே, இப்போ மறுபடியும் இன்னொரு ஃபோட்டோ எடுக்கலாமா என்று கேட்டுவிட்டு அவளுடன் சேர்ந்து இன்னொரு ஃபோட்டோவையும் எடுத்துக்கொண்டான். இந்த முறை ஃபோட்டோவில் நந்தினி தனது முத்துப்பற்கள் தெரிய சிரித்து அழகு ஓவியம் போல் தெரிந்தாள். அவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை தன் மொபைலில் ஸ்க்ரீன் சேவரில் வைத்து கொண்டான் நந்தன். பின் அவளை அழைத்து கொண்டு காஸ்மெட்டிக், ஃபேன்சி ஐட்டம் என அனைத்தையும் வாங்கச் செல்ல, அவளோ இதெல்லாம் என்ன சார் என்றாள். இதுதான் பெண்கள் அனைவரும் அவர்களை அழகுபடுத்தி கொள்ள உபயோகிக்கும் ஃபேஸ் க்ரீம், ஃபவுண்டேஷன் என்று ஒவ்வொன்றாக விளக்கிச் சொன்னான். சார், நான் இதையெல்லாம் உபயோகித்தது இல்லை, எனக்கு இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் என்றாள். சரி வா, ஃபேன்சி ஐட்டமாவது வாங்கிக்கொள் என்றான். அவளோ அங்கு சென்று கண்ணாடி வளையல்களை ஆசையாக பார்த்தாள். இப்போதும் கூட அவள் கைகளில் எந்த வளையலும் இல்லை. அவள் பார்வையின் அர்த்தம் புரிந்தவன் அவளுக்கு தேவையான வளையல்களை எடுத்துக்கொள்ளச் சொன்னான். இப்படியே அவளுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி கொண்டே கடையை விட்டு வெளியில் வந்தனர். சார், எவ்வளவு பணம் செலவாச்சு என்று நந்தினி கேட்க, ஏன் நந்தினி, எதற்கு கேட்கிறாய்? நந்தினியோ தெரிந்து கொள்ளத்தான் கேட்கிறேன் என்றால், நீ என்ன நினைத்தாய்? இந்த நேரத்தில் இந்த கடை திறந்திருக்கிறது, ஏன் என்று யோசித்தாயா என்றான். நான் கூட யோசித்தேன் சார், இந்த நேரத்தில் எப்படி இந்த கடை திறந்திருக்கிறது என்று. ஒருவேளை இந்த கடை இரவில் எப்போதும் திறந்திருக்குமோ என்று கூட நினைத்தேன். அட லூசு நந்தினி, இது நம் கடை, கடையின் பெயர் என்ன போட்டிருக்கு என்று பார். சார், எனக்குத்தான் படிக்க தெரியாதே என்றவளை பாவமாக பார்த்தவன், என் ரெடிமேட்ஸ், என்றால் நந்தன் என்னுடைய பெயர்தான் என்று. ஓ அப்படியா சார்
என்றாள். சார், உங்களுக்கு துணிக்கடையெல்லாம் சொந்தமாக இருக்கு. நீங்க காசு கொடுத்து ட்ரெஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க. எந்த நேரம் நினைச்சாலும் உங்க கடைக்கு வந்து தேவையானதை எடுத்துக்க முடியும். ஆனால் எனக்கு இதுதான் சார் ஃபஸ்ட்டு டைம் புது ட்ரெஸ் போடுறது. இல்லை, புதுசாக ட்ரெஸ் எடுக்கிறதே இதுதான் ஃபஸ்ட்டு டைம் என்று சந்தோஷமாக சொன்னாள். அவள் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்த நந்தனுக்கும் அவளது சந்தோஷம் ஒட்டிக்கொண்டது. நந்தன் நந்தினியிடம், இனி எப்போதும் நீ சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். உன் முகத்தில் இருக்கும் இந்த சிரிப்பு என்றுமே குறையக்கூடாது என்றவன், நந்தினி, உன்னிடம் நான் நிறைய விஷயங்களை பற்றி பேச வேண்டும். ஆனால் இன்று ஒரே நாளில் அனைத்தையும் பேச முடியாது. அதனால் நாளை பேசுவோம். இப்போது வீட்டிற்கு சென்று உறங்குவோம் என்றான். நந்தினிக்கு நந்தனின் மீதான எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது. இருவரும் காரில் வீடு திரும்பினர். கார் சத்தம் கேட்டது. என்னது, இந்த நேரத்தில் வீட்டிற்கு யார் வருவது என்று வெளியில் எட்டி பார்த்தான் ஆகாஷ். அவன் அண்ணன் காரை விட்டு இறங்க பின்னாடியே நந்தினியும் இறங்கினாள். நந்தினியை பார்த்தவனின் கண்களில் அத்தனை ஆச்சரியம். என்ன இது, எப்போதும் இல்லாமல் இன்று இன்னும் அதிகமான அழகாக இருக்கிறாள். என்னவாக இருக்கும் என்று நினைத்தவன் கண்கள் அவள் உடுத்தி இருந்த ஆடையின் மேல் விழுந்தது. இதுதான் காரணமா? நந்தினியும் நந்தனும் ஒன்றாக சிரித்து பேசிக்கொண்டே வந்தனர். நந்தனின் கைகளிலும் நந்தினியின் கைகளிலும் அவர்கள் கடையின் பெயர் பொறிக்கப்பட்ட துணிக்கவரை பார்த்தான் ஆகாஷ். இதுதான் விஷயமா? இப்படி தெரிந்திருந்தால் நந்தினிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்திருந்தாலே அவளை நம் வலையில் வீழ்த்தியிருக்கலாம் போலிருக்கிறது. இது தெரியாமல் நான் வேறு இந்த ராட்சசி வந்தனாவை திருமணம் செய்து கொண்டு விட்டேனே. ஆகாஷ்க்கு மூளை வேலை செய்யவில்லை. கணவனும் மற்றவர்களும் ஒன்றாகிவிட முடியுமா? ஆகாஷ் ஒருவேளை நந்தினியை உண்மையாக காதலித்து இருந்தால் அவன் காதலே நந்தினியை அவனிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கும். ஆனால் அவன் விரும்புவது நந்தினியின் அழகை மட்டும். அவளை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு. அவன் அண்ணன் வருவதை பார்த்தவன் அங்கிருந்த இன்னொரு ரூமில் ஓடிச் சென்று ஒளிந்து கொண்டான் ஆகாஷ். நந்தனும் நந்தினியும் ஒன்றாக தங்கள் அறைக்கு சென்றனர். அவர்கள் செல்வதை பார்த்துவிட்டு தன் அறைக்கு வந்தான் ஆகாஷ். ஆகாஷ் என்ன செய்கிறான், எப்படிப்பட்டவன் என்பதையெல்லாம் தெரியாமல் வந்தனா நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவனை பற்றி தெரிய வரும்போது வந்தனா என்ன செய்வாள்? ஆகாஷ் அவளிடம் மாட்டிக்கொண்ட பிறகு அவளை எப்படி சமாளிப்பான் என்பதை இனி போக போகத்தான் நாம் தெரிந்து கொள்வோம். அது நமக்கும் ஜாலியாக இருக்கும். ரூமிற்குள் வந்ததும் நந்தன் நந்தினிக்கென்று அவன் அறையை ஒதுக்கி கொடுத்துவிட்டு உள்ளே உள்ள சவுண்ட் ப்ரூஃப் அறைக்கு செல்கிறேன் என்று சொன்னான். ஆனால் நந்தினியோ, பரவாயில்லை சார், இந்த ரூமிலேயே தூங்குங்க, நான் கீழே படுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னாள். என்ன நந்தினி, நீதானே சொன்னாய் ஒரே அறையில் ஒன்றாக தங்குவதற்கு தயக்கமாக உள்ளது என்று. இப்போது இப்படி கூறுகிறாய், என்ன ஆச்சு என்க? சார், எனக்கு அப்போது இருந்த மனநிலை வேறு, இப்போது இருக்கும் மனநிலை வேறு என்று சொல்ல நந்தன் அவளை பார்த்து சிரித்தான். சரி, மேடம்க்கு இப்போ என்ன மனநிலை என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்றான். அவளோ வெட்கப்பட்டு கீழே தலை குனிந்து கொண்டாள். ஐயோ, வெட்கப்பட ஆரம்பிச்சிட்டாளே. இவ வெட்கப்பட்டா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலையே. இதை எப்படி நான் இவளுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? கடவுளே, நீதான் என்னை காப்பாற்றணும். ஐ கான் கண்ட்ரோல் என்றவன், நந்தினி, நீ இந்த பெட்டில் படுத்து தூங்கு, கீழே படுக்காதே. இது ஏசி ரூம், உன்னால் குளிர் தாங்க முடியாது. நான் உள்ளே சென்று அங்கு உள்ள ரூமில் படுத்துக்கொள்கிறேன் என்றான். பிறகு இன்னொரு விஷயம், நாளைக்கு நான் உன்னிடம் கேட்கும் கேள்விகளுக்கு நீ என்னிடம் எதையும் மறைக்காமல் அதற்கான பதிலை சொல்லிவிட வேண்டும் என்றான். நாளை நந்தினியை வந்தனாவும் கஜலட்சுமியும் சேர்ந்து படுத்தும் கொடுமைகள் என்னவென்று தெரியாமல் இவன் இப்படி கூறுகிறான்.
ஒருவேளை நாளை நடக்கப் போகும் விடயம் தெரிந்திருந்தால் இன்றே அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டிருப்பானோ என்னவோ. விதி யாரை விட்டது? எல்லாம் அவன் செயல். இரவு அனைவரும் நன்றாக தூங்கினர். நந்தினியும் நந்தனின் அறையில் கீழே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். எப்போதும் இரவு அவள் படுத்தவுடன் அவள் கண்களில் கண்ணீர்தான் வரும். இன்று ஏனோ நிம்மதியான ஒரு உறக்கம். தனக்காக ஒருவர் இருக்கின்றார் என்ற எண்ணமா, அல்லது நந்தனின் மீது வந்த பொது நம்பிக்கையா என்றுதான் தெரியவில்லை. நந்தனும் அதே அறையில் அவனுடைய பெட்டில்தான் உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் நந்தினி எதையும் கேட்காமல் கீழே படுத்துக்கொள்கிறேன் என்று கூறிவிட, அவளுக்கு படுத்துக்கொள்ள ஒரு பெட்ஷீட்டும் தலையணை போர்த்தி கொள்ள ஒரு பெட்ஷீட் என்று அனைத்தையும் கொடுத்துவிட்டு நந்தன் அவனுடைய பெட்டில் அவளை பார்த்தவாறே படுத்து உறங்கிவிட்டான். விடியல் யார் யாருக்கு எப்படி அமையப் போகின்றதோ என்பதை பார்ப்போம். காவியா தன் அப்பாவுடன் அவள் வீட்டிற்கு வந்தவள். யாருப்பா அவளால் தான் என் பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு. அவன் மட்டும் அங்கே இல்லாமல் இருந்திருந்தா நான் இந்நேரம் நந்தனின் மனைவியாக அவன் வீட்டில் இருந்திருப்பேன் என்று கத்தினாள். எப்படிமா முடியும்? அவன்தான் என்ன நடந்தாலும் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக சொன்னானே என்றார் ராகவேந்தர். அப்பா, அவன் என்னை என்ன சொல்லியிருந்தாலும் அவனை மடக்கி கேள்வி கேட்பதற்கு நம்மிடம் நிறைய கேள்விகள் இருந்தது. ஆனால் அவன் இவ்வாறு செய்வான் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவனுடைய தகுதி, அந்தஸ்து, அவனுடைய உயர்வு, அவனுடைய வெற்றி, இதற்கெல்லாம் நான் என் மனைவி காவியாதான் காரணம் என்று அவன் வாயால் கூற வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அந்த பெருமை, அந்த உயர்வுதான் எனக்கு வேண்டும். ஆனால் இன்று அவன் அந்த வேலைக்காரியை திருமணம் செய்து என்னை அவமானப்படுத்தி விட்டான். ராகவேந்திரனோ, அவனை நீ அடைய வேண்டும் என்று நினைக்கிறாய். அவன் ஒன்றும் கடையில் விற்கும் பொருள் அல்ல. அதேபோல் ஒருவர் மீது காதல் இருந்தால்தான் அவரை நாம் திருமணம் செய்து கொள்ள நினைக்க வேண்டும். அதை விடுத்து அவனுடைய அழகையோ செல்வாக்கையோ நாம் விரும்பினால் அது நமக்கு கிடைக்காது. நீ சற்று அமைதியாக யோசித்து பாரேன். அவன் இப்போது திருமணம் செய்திருக்கும் பெண் ஒரு வேலைக்காரி என்பது அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. ஆனால் அவள் வேலைக்காரி என்று தெரிந்ததும் நந்தன் அவளை ஒதுக்கிவிடவில்லையே. தன் அப்பா அம்மாவிடம் என்ன சொன்னான் என்று நீயும் கேட்டுக்கொண்டுதானே இருந்தாய். அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த பெண்ணை பிடித்துவிட்டது. இனி நாம் அவனை பற்றி பேச வேண்டாம். உனக்கு நான் வேறு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறேன். அதுவும் இவனை விட உயர்ந்தவனாக என்று சொன்னார். அப்பா, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? என்னை எவ்வளவு கேவலமாக பேசுவாங்கன்னு தெரியுமா? இவ்வளவு நாளும் நானும் நந்தனும் தான் திருமணம் செய்து கொள்ள போகிறோம் என்று எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவங்க எல்லாரும் முன்னாடியும் வச்சு என்னை அவமானப்படுத்தி விட்டான் அந்த நந்தன். அவனை நான் சும்மா விடமாட்டேன். அவனை பழி வாங்கியே தீருவேன் என்றாள். அதுவும் இல்லாமல் அந்த வேலைக்காரி எந்த விதத்தில்? அவளை விட நான் குறைந்து விட்டேன். எனக்கு அழகில்லையா? படிப்பில்லையா? இல்லை அறிவுதான் இல்லையா? அவங்க 2 பேரையும் என் காலில் விழுந்து கதற வைக்கப் போகிறேன். நீங்களும் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள். தன் பெண் இவ்வாறு பேசியதும் ராகவேந்தர், என்னம்மா காவியா, நீ இப்படி பேசுகிறாய்? உன்னை நான் நல்ல பெண்ணாகத்தானே வளர்த்தேன். நீயும் அப்படித்தானே வளர்ந்தாய். இப்போது என்னவாயிற்று? ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? நான் ஒன்று சொல்கிறேன், அதை கவனமாக கேட்டுக்கொள். ஒருவரின் வாழ்வை அழித்துவிட்டு நாம் ஒன்றும் சந்தோஷமாக வாழ்ந்துவிட முடியாது. அப்படியே சந்தோஷமாக வாழ்ந்தாலும் அது கொஞ்ச நாள்தான் நிலைக்கும். அதேபோல் ஒரு ஏழை பெண்ணின் பாவம் நம்மை சும்மா விடாது. புரிந்து கொள். நான் சொல்வதை கொஞ்சம் கேள். சிறிது காலம் நீ வெளிநாட்டிற்கு சென்றுவிடு. உன் மனது நிம்மதி அடைந்தவுடன் இங்கு வா. உனக்கு ஏற்றபடியான ஒரு வாழ்வை நான் அமைத்து தருகிறேன்.
இந்த அப்பா எப்போதும் உன் நல்லதை மட்டும்தான் நினைப்பேன் என்று கூற காவியாவோ அமைதியாக இருந்தாள். காவ்யா, நான் சொல்வது உனக்கு புரிகிறதா என்றார் ராகவேந்தர். ராகவேந்தருக்கு புரிந்தது தன் மகள் காவியா நந்தனை விரும்பவில்லை என்று. ஏனென்றால் காலையில் நந்தன் உங்கள் மகள் என்னை காதலிக்கிறாளா என்று கேட்டபோது அவரால் எந்த பதிலும் கூற முடியவில்லை. ஏனென்றால் காவ்யா தன் தோழிகளுடன் விட்ட சவாலில் ஜெயிப்பதற்காகத்தான் நந்தனை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டாள். ஆனால் ராகவேந்தருக்கு நந்தனை மனப்பூர்வமாக தன் மருமகனாக ஏற்றுக்கொள்ள ஆசைப்பட்டார். காவ்யா தன் தந்தையின் அறிவுரையை ஏற்பாளா அல்லது நந்தனை பழிவாங்க தயாராகுவாளா? அப்படியே அவனை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் அது எந்த வழியில் அவனை பழிவாங்குவாள் என்பதை அடுத்த எபியில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடரும். நன்றி, வணக்கம்.